எழும்பி பிரகாசி. இப்போ அதுக்குரிய எல்லா விதமான காரியத்தை நான் சொன்னேன். பரிசுத்தம் எப்படி முக்கியம். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, ஒரு விசுவாசிக்கு பரிசுத்தமான ஒரு ஜீவியம் இல்லைனாக்கா நம்ம யாருமே எழும்ப முடியாது, பிரகாசிக்கவும் முடியாது. இப்ப நம்ம திரும்ப போக போறோம், அவங்களுடைய இடத்துக்கு நம்ம போக போறோம். நீ பெற்றுக்கொண்ட இந்த சந்தோஷத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். இதுதான் பிரகாசத்தினுடைய முதல் படி. வேதம் சொல்லுது, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அதை இப்படி செய்யலாம், இப்படி சொல்லலாம், அந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண வேண்டும். அந்த இருளில் இருக்கிற ஜனங்கள் அந்த வெளிச்சத்தை காண வேண்டும். அந்த வெளிச்சம் நீதான். விளக்க கொளுத்தி மரக்கால மூடக்கூடாது. நீ அனுபவிச்ச இந்த சந்தோஷம் உனக்குள்ளேயே நீ வச்சுக்க கூடாது. அது மற்றவர்களுக்கு நீ பகிர்ந்து கொடுக்கணும். இதுலதான் உன்னுடைய பிரகாசத்தை நீ காண்பிக்கிற. உன் தனிப்பட்ட வாழ்க்கையில நீ அனுபவிச்ச ஒவ்வொரு ரட்சிப்பின் சந்தோஷத்தையும், இயேசு மன்னித்த காரியத்தையும் நீ மற்றவருக்கு பகிர்ந்து கொடுக்கிறது தான் வெளிச்சத்தினுடைய முதல் படியே. நீ உண்மையிலேயே நீ பிரகாசிக்கிற விளக்காய் இருக்குவேன்னா, நீ வாழுகின்ற இடம், நீ தங்கி இருக்கிற இடம், நீ படிக்கின்ற இடம், தொழில் செய்கின்ற இடம், அந்த இடத்துல உன் பிரகாசத்தை மற்றவர்கள் காணட்டும். அதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இங்க தீமோத்தேயுக்கு சொல்லும்போது என்ன சொல்லுகிறார்? 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிங்க. நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு. சந்தேகத்தோட சுவிசேஷம் அறிவிக்க கூடாது. சந்தேகத்தோட கிறிஸ்துவ வாழ்க்கை நீ வாழக்கூடாது. உனக்கே 1000 சந்தேகத்தோடு இருந்தன்னா நீ உண்மையான விசுவாசியாக நீ ஜீவிக்க முடியாது. நான் குழப்பத்தோடு சில மாசங்கள் இருந்தேன். நான் பெற்றுக்கொண்டது சரியானது தானா? நான் அனுபவிக்கிற அபிஷேகம் சரியானது தானா? அப்ப அதை உறுதிப்படுத்தினதுக்கு அப்புறம் தான் மற்றவங்களுக்கு நான் சொல்ல தொடங்கினேன். அதே மாதிரி உன்னுடைய உபதேசத்தை குறிச்சும் நீ எல்லா காரியத்திலும் நீ தெளிவுள்ளவனாக இரு என்று பவுல் அவருக்கு எழுதுறார். அப்புறம் வாசிங்க, தெளிவுள்ளவனாயிரு, தீங்கு அனுபவின்னு ஒரு கட்டளை இருக்குது பாருங்க. இப்ப நீங்க பிரகாசிக்க போறீங்க. இந்த பிலிப்பியர்கள் நிருபத்தை தியானம் பண்ண சமயத்துல சொன்னார் இல்லையா, பிரச்சனைகள், வேதனைகள் இதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்கும். அது பிரகாசத்துல அதுவும் ஒரு படி என்று சொல்லி நாம அந்த பைபிள் ஸ்டடியில நம்ம கேட்டோம். உண்மைதான். கர்த்தருடைய பிள்ளைக்கு இங்க ஒரு கட்டளை கொடுக்கப்படுகிறது, தீங்கு அனுபவி, தீங்கு அனுபவி. யாபேஸ்னு ஒருத்தன் பழைய ஏற்பாட்டுல அவன் கர்த்தர்கிட்ட ஒரு ஜெபம் பண்ணானே, கேட்டீங்களா? அவன் என்ன ஜெபம் பண்ணான்? ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதித்து என்னுடைய எல்லையை பெரிதாக்கி, அப்புறம் தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி நீர் என்னை காப்பாற்றியருளும். தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி, அதாவது தீங்கு வேண்டாம் நான் சொல்லல. ஏன்னா நெருக்கத்தின் பாதை ஆண்டவரை வைத்திருக்கிறது. ஒருவன் கிறிஸ்து இயேசுக்குள் பக்தியாய் ஜீவிக்க மனம் இருந்தா அவன் எப்படி வேணும்னா துன்பப்படுவான்னு வசனம் சொல்லுது. தீமோத்தேயுடைய இதே தீமோத்தேயுக்கு சொல்லும்போது அவர் சொல்றார், அதான் கிறிஸ்டியானிட்டி. கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் ஈஸி கோயிங் வே. சும்மா அப்படியே ஆடாம அசையாம பரலோகத்துக்கு போறதல்ல, நெருக்கத்தின் பாதை. அப்போ இது ஒரு கட்டளையே கொடுக்கிறார், தீங்கு அனுபவி. அப்படின்னா நீயா வலுக்கட்டாயம் போய் வம்புல மாற்றுறது அர்த்தம் அல்ல, தீங்கை எதிர்ப்பார். அப்ப இந்த நெருக்கத்தின் பாதையில போகும்போது பலர் உன்னை அவமானப்படுத்துவாங்க, பலர் உன்னுடைய மனசை வேதனைப்படுத்துவாங்க, காரணம் இல்லாம நீ துன்பப்பட வேண்டிய நிலைமை வரும். இதெல்லாம் நீ அனுபவிக்க வேண்டிய காரியத்தை முன்னதாகவே கர்த்தர் எச்சரிப்பு கொடுக்கிறார். ஏன்னா நாம் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல. அதனால்தான் இந்த உலகம் நம்மை பகைக்கும். இந்த உலகத்துக்கு உரியவங்க இல்ல, அதனால இந்த உலகத்தார் எல்லாம் நம்மளை பகைப்பாங்க. இதை கர்த்தருடைய பிள்ளைகள் எதிர்பார்க்கணும். தீங்கு அனுபவி, அப்புறம் சுவிசேஷகனுடைய வேலையை செய், உன்
ஊழியத்தை நிறைவேற்று. 2 காரியத்தை பாருங்க. ஒன்னு சுவிசேஷனுடைய வேலையை செய்யணுமா, உனக்குன்னு ஒரு அழைப்பு இருக்குது பாரு, அந்த அழைப்பை நீ நிறைவேற்று. அப்போ அந்த அழைப்புல நான் எப்படியா சுவிசேஷ ஊழியம் செய்யறதுன்னா, சுவிசேஷ ஊழியம் எல்லார் மேலும் விழுந்த கடமை. உன் ஊழியம் சொல்லப்படுவது ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு குறிப்பிட்ட அழைப்பு உண்டு. ஒருத்தருக்கு பிரசங்கிக்கிற வரம், ஒரு சிலருக்கு பாடும் வரம், தாளந்துகள் வித்தியாசம் உண்டு. மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் 5 தாளந்து, 2 தாளந்து, 1 தாளந்து. தாளந்தின் அடிப்படையில் கர்த்தர் கணக்கு கேட்பார். 5 தாளந்து வச்சவன் 10 கொடுக்கணும், 2 தாளந்து 4 கொடுக்கணும். ஆனா இந்த ஒன்னா வர்றது ஆண்டவருக்கு பிரியம் இல்லை. ரட்சிக்கப்பட்ட நிலைமையில இந்த 3 நாள் கேம்ப்ல ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தீங்க. முதல் நாள் ராத்திரியில நான் இத்தனை பேர் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆவியானவர் தெளிவாய் விளக்கினார். ஏராளமான ஆத்துமாக்கள் இன்றைக்கு ராத்திரி வரும். அந்த வாக்குத்தத்தத்தின்படி அந்த முதல் நாள் ராத்திரியில ஏராளமான பேர் ஆண்டவருக்கு நீங்க ஒப்பு கொடுத்தீங்க. இந்த 3 நாளும் கர்த்தர் விதவிதமா உங்ககிட்ட பேசி உன்னை இப்ப உருவாக்கி வச்சிருக்கிறார். நாளைக்கு மத்தியானத்துக்கு மேல நீங்க புறப்பட்டு போக போறீங்க. விதவிதமான சூழ்நிலையில நீங்க முன்ன சந்திச்ச அதே சோதனைக்குள்ள நீங்க கடந்து போறீங்க. நீங்க மலையில போய் உட்காந்துக்க போறது இல்ல. பிரச்சனை எங்கேயோ, உபத்திரம் எங்கேயோ, அங்கதான் கர்த்தர் உங்களை அனுப்ப போகிறார். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரமும் உண்டு, அதை முன்னாடி சொல்லிடுறார். அந்த உபத்திரம் இடத்துல தான் உங்களை நான் அனுப்புறேன்னு சொல்றாரு. முன்னெல்லாம் நான் ரட்சிக்கப்பட்டு விழுந்து விழுந்து போன சமயத்துல எல்லாம் எனக்கு ஒரு ஆசை. இமயமலையில எத்தனையோ சன்னியாசிங்க உட்காந்துட்டு இருக்கிறாங்க. நானும் போய் அப்படி போய் எங்கேயாவது ஒரு மூலையில உட்காந்துட்டேனாக்கா சோதனையே வராதே, எவ்வளவு ஜம்முன்னு அப்படியே மலை மேலேயே அப்படியே போயிடலாமே, அந்த மறுரூப மரம் மாதிரியே போய் சேர்ந்துடலாமே நினைச்சேன். ஆனா ஆண்டவர் அதை விருப்பப்படலையே. எங்க உபத்திரம் உண்டோ, எங்க சோதனை உண்டோ, அந்த இடத்துல நீ சாட்சியா இருக்க வேண்டும். அதுக்குதான் நான் இந்த உலகத்துல அனுப்புறேன். பிரச்சனையே இல்லாத ஒரு இடத்துல யாரு வேணாலும் அந்த சோதனையே இல்லாம இருக்கலாம். ஆனா உன்னை சுற்றிலும் இருக்கிற இந்த உலகத்தின் சோதனைக்குள்ள உன்னை வித்தியாசமானவனாய் உனக்குள் இயேசு இருக்கிறார் என்பதை மற்றவர்களுக்கு விளங்க செய்ய உன்னை கரைப்படாமல் நீ பாதுகாத்துக் கொள்ளணும். தாமரை இலையில இருக்கிற தண்ணீரை போல. யாரா பார்த்திருக்கீங்களா தாமரையில தண்ணி பார்த்திருக்கீங்களா? அந்த இலை மேல இருக்கிற அந்த தண்ணி அப்படியே உருண்டையா காத்து ஆடும்போது அது ஓடும். ஆனா அந்த இலை மேல கொஞ்சம் கூட அந்த தண்ணி ஊறவே ஊறாது. அந்த தண்ணி அப்படியே பாதரசம் மாதிரி ஓடும். ஆனா தண்ணீர் மேல அது உட்காரவே முடியாது, அது ஊறவும் முடியாது. அதே மாதிரி நீ தண்ணிக்குள்ள இருக்கிற, ஆனா கரைப்படாமல் நீ ஜீவிக்க முடியும். உனக்குள் கிறிஸ்து இருப்பாரே என்றால், நீ கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டது உண்மையானால், கிறிஸ்துவுக்காக மாத்திரம் நான் வாழுகிறேன், என் கிறிஸ்துவை மாத்திரம் நான் சந்தோஷப்படுத்துகிறேன்னு சொன்னாக்கா, இந்த சூழ்நிலையில கூட நீ பரிசுத்தமாக, எந்த சூழ்நிலையும் பரிசுத்தமாக உன்னால வாழ முடியும். உன் ஊழியத்தை செய், சுவிசேஷ ஊழியத்தை நீ மறந்துடாத. சுவிசேஷ ஊழியன்றது இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் இயேசுவே ரட்சகன்றது அறிவிக்கிறது தான். அதான் காஸ்பல், அதான் சுவிசேஷம். இயேசு எதுக்கு இந்த உலகத்துல பிறந்தார், எதுக்கு அவர் மரித்தார், எதுக்காக அவர் உயிரோடு கூட இருக்கிறார், இந்த காரியத்தை சொல்றதுதான் சுவிசேஷம். இந்த 3 விஷயத்தையும் இந்த இலங்கையில் இருக்கிற அத்தனை பேருக்கும் சொல்லணும். ஒரு காலத்துல பிரிட்டிஷ்ல இருந்து, பல டென்மார்க்ல இருந்து, டச்சுல இருந்தெல்லாம் எத்தனையோ மிஷனரிமார்கள் இங்க வந்தாங்க, சுவிசேஷம் அறிவிச்சாங்க. அதன் மூலமா எத்தனையோ பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. ஆனா இப்பவும் இன்னும் நீ அமெரிக்கால இருந்து மிஷனரி எதிர்பார்க்க கூடாது. இயேசுவை ருசிச்ச நீதான் மற்றவங்களுக்கு அறிவிக்கணும். இந்த பொறுப்பு உன் மேல இருக்குது. நீ சரியான விளக்காக பிரகாசிக்கணும்னாக்கா சுவிசேஷ வேலையை நீ செஞ்சாகணும். நீ ஒருவேளை சபையை நடத்துறவங்களா இருக்கலாம், இல்ல நீ வேற ஒரு ஆர்கனைசேஷன்ல ஊழியத்திலேயே ஒரு பகுதியில் நீ இருக்கலாம். எவ்வளவு வித்தியாசங்கள் ஊழியம் இருக்குது இல்லையா? விதவிதமான ஊழியங்கள். ரேடியோ மினிஸ்ட்ரி இருக்குது, சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி இருக்குது, பெண் பிள்ளைகளுக்கு மத்தியில் நடத்துற ஊழியங்கள் இருக்குது, அங்கே அநாத பிள்ளைகளை வளர்த்துற ஊழியங்கள் இருக்குது. சபை பாஸ்டர் ஊழியத்தை நீ செய்யற, சபையினுடைய டீக்கனா மூப்பனாக நீ இருக்கிற, சபையினுடைய ஏதோ ஒரு பொறுப்புல இருக்கிற, இல்ல நீ ஒரு உலக பிரகாரமான ஒரு ஜோலியில நீ இருக்கிற, தொழில் செஞ்சிட்டு இருக்கிற, ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல வேலை செய்யற, நீ எப்படிப்பட்டவனா இருந்தாலும் சரி, நீ ஊழியம் செய்யறவனா இருந்தாலும் சரி,
நீ ஊழியம் செய்யாதவனா இருந்தாலும் சரி, நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டது உண்மையானால் இயேசுவை அறிவிக்க வேண்டியது உன்னுடைய கடமை. இதுக்கு ஒரு ட்ரைனிங் அவசியம் இல்லை. ரோமருக்கு எழுதின 1ஆம் அதிகாரம் 14வது வசனம், 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 16வது வசனம், இந்த 2 இடத்திலுமே பவுல் என்ன சொல்றாரு? சுவிசேஷம் அறிவிக்க வேண்டியது என்னுடைய கடமை. இன்னொரு இடத்துல என்ன சொல்றாரு? சுவிசேஷம் அறிவிக்க வேண்டியது என்னுடைய கடன். கடமை வேற, கடன் வேற. அப்ப இந்த 2 வார்த்தைகளை அவர் அங்க உபயோகிக்கிறார். கடமை, கடன். கடமைன்னா என்ன? தினசரி காலையில பல்லு தேய்க்கிறது, குளிக்கிறது. சிலருக்கு குளியல் இல்லைன்னு வை, விடுங்க. ஆனா பொதுவா ஒரு மனுஷன் தினசரி சரீரத்தை கழுவணும், பல்லு தேய்க்காம போறதில்லை. இது கடமைகளில் ஒண்ணு. காலையில எந்திரிச்ச உடனே வேற ஒரு இடத்துக்கு போறோம், அது கடமையில ஒண்ணு. பல்லு தேய்க்கிறோம், அது கடமையில ஒண்ணு. குளிக்கிறோம், கடமையில ஒண்ணு. அதே மாதிரி இந்த 3ஐயும் நீ ரொட்டீனா நீ செய்யறது உண்மையானா, இயேசுவை அறிவிக்கிறதும் கடமைகளிலே ஒன்று. அதோடு நீ சேர்த்துக்கணும், இயேசுவை அறிவிக்கிறது உன் கடமைகளிலே ஒண்ணு. இங்க இன்னொரு இடத்துல கடன் என்று சொல்றாரு. சுவிசேஷம் அறிவிக்கிறது அது என் மேல் விழுந்த கடன். கடன் என்ன அர்த்தம்? கடனை வாங்கிட்டு கடன்காரனா இருக்கிறவன் யாருகிட்ட கடன் வாங்கினானோ அவன் நேர்ல வந்துட்டானா வேற வீதிக்கு ஓடுறியே. ஏன்? ஐயோ அவனுக்கு நான் இன்னும் திருப்பி கொடுக்கல, நான் இன்னும் அவனுக்கு கொடுக்கல, திருப்பி கொடுக்கவே இல்லை, அவன் பார்த்தா என்ன கேட்பானே, ஆகவே அவன் வேற பக்கமா போறான். இதான் கடன் பட்டவனுடைய உள்ளத்துல ஏற்படுகிற போராட்டம். அவனை பார்க்க உறுத்திக்கிட்டே இருக்கும், ஐயோ நான் இன்னும் பாக்கி இருக்குது. உன் பக்கத்து வீட்டார் இருக்கிறாங்க, எத்தனையோ காரியத்துக்கு நீங்க 2 பேரும் பேசுறீங்க. உன் தொழில் செய்யற இடத்துல உன் பக்கத்திலே வேலை செய்யற நண்பன் சொல்ற, ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போற, சாப்பிடுற. என்னைக்காவது ஒரு நாள் நீ அனுபவிக்கிற அந்த இயேசுவின் சந்தோஷத்தை, பாவ மன்னிப்பு நிச்சயத்தை அவனுக்கு நீ பகிர்ந்து கொடுத்திருக்கிறியா? நீ கொடுக்கல, அவனுக்கு நீ இன்னும் கடன்காரனா இருக்கிற, பாக்கி இருக்குது. ஒருத்தன் ஒரு சொப்பனம் பார்த்தானா, நியாய தீர்ப்பு நடக்கிற மாதிரி. இயேசு கிறிஸ்து நியாயாதிபதியா உட்கார்ந்து இருக்கிறாரு. ஒரு பெரிய புஸ்தகம் திறக்கப்படுது, நிறைய ஜனங்க வரிசையில உட்கார்ந்து இருக்கிறாங்க, நிக்கிறாங்க. தெய்வ தூதர்கள் புஸ்தகத்தை திறக்கிறாங்க. ஒவ்வொருத்தனுடைய பேரா எழுதப்பட்டிருக்குது. ஒவ்வொருத்தனையும் பேரை சொல்லி கூப்பிடுறாங்க. வா, நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிற, ரட்சிக்கப்பட்டிருக்கிற, அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிற, அந்நிய பாஷை பேசுற, போ பரலோகத்துக்கு. உடனே தோத்திரம் அல்லேலூயா சொல்லிட்டு அவன் போயிட்டு இருக்கிறான். அடுத்த ஆள் வரான், நீ வா, நீ இயேசுவை ஏற்றுக்கொள்ளல, போ நரகத்துக்கு. அவன் போனவன் பாதி தூரத்துல போய் திருப்பி வந்தான். ஐயா நான் ஒரு சின்ன கேள்வி கேட்டுக்கிட்டுமா? கேட்டுக்கிறேன். கேட்டுக்கலாம்ப்பா, தாராளமா. ஒண்ணு இல்ல, இயேசுவை ஏற்றுக்கொள்ளல, அதனால எனக்கு நரகம். தீர்ப்பு கரெக்ட் தான், ஆனா எனக்கு தான் யாருமே சொல்லியே. ஒருத்தன் யாராவது இயேசுவை பத்தி சொல்லி நான் கீழ்ப்படியலன்னா நீங்க சொன்ன நியாய தீர்ப்பு கரெக்டியா? நீங்க பரலோகத்துக்கு அனுப்பிச்சீங்களா அந்த பிரதர்? அவரும் நானும் 20 வருஷம் ஒரே ஆபீஸ்ல வேலை செய்யணும். வம்பல மாத்தி விட்டான் பாருங்க. 20 வருஷம் ஒரே ஆபீஸ்ல வேலை செஞ்சிட்டு இருந்தோம். அவன் ரட்சிக்கப்பட்டவன் தான், கைக்கூலி வாங்காதவன் தான். ஆனா ஒரு நாளாவது இதப்பா நியாய தீர்ப்புன்னு ஒண்ணு வருது, இயேசுதான் நியாயாதிபதியா வரப்போறாரு, அந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டா நீ ரட்சிக்கப்படுவ, ஒரு நாள் அவன் சொல்லியிருந்தா இன்னைக்கு நான் இந்த நரகத்துக்கு போவனா? அப்பதான் ஆண்டவருடைய கண்கள் சிவந்தது. கூப்பிடு அவனாரு. அவ்வளவுதான், தோத்திரமே நின்னு போச்சு. வேர்த்து வெறுவிருக்க முன்னாடி வந்து நிக்கிறான். எசேக்கியேல் தீர்க்கதரிசனுடைய புஸ்தகத்தில் இருக்கிற அந்த வாசனத்தை அந்த இடத்துல ஞாபகப்படுத்தப்பட்டது. சாகவே சாவா என்று துன்மார்க்கனுக்கு நீ சொல்லாமல் அவன் செத்து போனால் அவனுடைய இரத்த பழியை உன்னிடத்திலே கேட்பேன், ரட்சிக்கப்பட்ட உன்னிடத்திலே கேட்பேன், அபிஷேகிக்கப்பட்ட உன்னிடத்திலே கேட்பேன், பாஷை பேசுகிற உன்னிடத்திலே கேட்பேன். எவ்வளவு பயங்கரமான ஒரு காரியம் பாருங்க. இந்த காரியத்தை, வசனத்தை, வார்த்தையை ஆண்டவர் சொல்லி முடிச்சார். அவ்வளவுதான். இத சொல்லி முடிச்ச உடனே இந்த அபிஷேகப்பட்டனுடைய சொப்பனம் கலைஞ்சு போச்சு. திடுதுப்புன்னு ராத்திரி 2 மணிக்கு எந்திரிச்சிட்டான். எந்திரிச்சிட்டு கதவை திறந்துட்டு வெளியே ஓடுறான். பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் பார்க்க, ஐயோ என்ன இப்படி தூக்கத்தில் இப்படி ஓடுறாரு, எங்க ஓடுறாரு, சட்டையும் போடாம ஓடுறாரு. 4-5 வீதியை தாண்டி கீண்டி கடைசியில ஓடி அந்த கூட வம்பல மாட்டி விட்டானே அவன் வீட்டை கதவை தட்டுறாரு. கதவை தட்டு, யாருப்பா? நான் தான். கதவை தர, என்ன அவசரம்? என்ன இந்த நேரத்துல வந்து தொந்தரவு பண்ற? நீ தெரிய சொல்றேன்.
திறந்தான். அப்பா நீ உயிரோடு இருக்கிறியா? இந்த பாரு, இயேசு நியாயத்தீர்ப்புல வர போறாரு, அவர் உனக்காக ரத்தம் சிந்திருக்கிறாரு, அவரை நீ ஏற்றுக்கொள்ளு, இனி நீ செத்தாலும் சரியா அப்படின்ட்டு அவன் போயிட்டான். அவன் பேயறிஞ்ச மாதிரி முழிச்சிட்டு இருக்கிறான். என்னடா இவன் பாதி தூக்கத்தை 2:30 மணிக்கு எழுப்பிட்டு இப்படி வந்து சொல்லிட்டு போறான்.